நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அந்த நாகராஜனும் நாகக்கன்னியுமாக ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி ஆழக்குழிய வைத்து 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை அடுக்கி வைத்து கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை அடுக்கி வைத்து கடைசியாகவே கோழி முட்டையை வைத்து குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் தலைகீழாகவே நின்று கொண்டு தன் நாவையே ஊசியிலே ஊன்றிக்கொண்டு 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவமிருந்து வருகின்றார். எப்படி சாமி உண்ணாமல் உறங்கா வருடமாகவே இறைவனை எண்ணி ஏந்தும் குழந்தை ஒன்று வேணும் என்று உண்ணாமல் உறங்காமல் உடையவனை எண்ணியே தவமிருந்து வருகிறார்கள். அப்படி 12 வருடமாகவே தவமிருந்து வரக்கூடிய காலத்துல இறைவன் சிவபெருமான் ஏனென்று பார்க்கவில்லை, என்னவென்றும் கேட்கவில்லை. அப்ப ஏனென்றும் பார்க்கல, ஏறிட்டு என்னன்னு கேட்கலன்னு சிவபெருமானை எண்ணி 2 பேர்களுமே அழுது புலம்பினார்கள். சாமி ஆண்டவனை பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனை பகவானே சம்போ சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு.
அகலாத கைலாசம் நகண்டுமெல்ல ஆடும்போது பார்த்தார் ஆண்டவன் நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்டும் காணாதவரை போல கலை உலகமெல்லாம் ஆண்டவை என்னைக்கும் போலவே அன்றைக்கும் படியிழக்க பயண வைத்தார். பார்த்தால் இந்த பார்வதி இந்த பகவான் போகும்போது நம்ம கையில ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களோடு உமையவள் நான் வருகிறேன் என்று சொன்ன போது அப்ப ஆண்டவன் சொன்னார், என்னோடு வந்தையான எந்த வார்த்தையுமே நீ பேசக்கூடாது, வாயை திறக்க கூடாது. ஆட்டுவண்டி சம்மதித்து அச்சுதனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களையே வாங்கி கொண்டு பகவானும் பார்வதா தேவியுமாக பாறையில் உலகமெல்லாம் படியிழந்து வந்தார்கள். படைத்தவனுக்களுக்கெல்லாம் படியிழந்து போட்டுவிட்டு பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்று ஒரு ஆலமரத்தின் அடியிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். அப்ப இந்த ஆண்டவன் பார்த்தார், ஒரு நாள் இந்த ஆலமரம் இங்க இருந்தது இல்ல, இந்த பார்வதி இங்க வந்து இருக்காளே, இது என்னவா இருக்கும், நம்ம இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்க, இந்த ஆலமரத்தை இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சிவபெருமான் நினைக்க பார்வதி ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்து மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை நான் பேண்ட் போட்டிருக்க மாதிரி ஒரு தம்பி மாதிரி ஒரு சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருக்கிறான். ஆத்தா பார்வதி கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே, முனிக்கொப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கொப்பை வெட்டுதான். ஆண்டவா அதான் பாருங்க, அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாச்சு கொண்டு வாங்க. பார்வதி வாழணும்னு விதி இருந்தா விழுந்தாலும் வாழ்ந்தே திருவான், சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான். அவன் விதி எப்படி அப்படித்தான் நடக்கும். வாயம் பின்னால நீங்க பிள்ளைய காப்பாத்தல நம்ம கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். பார்த்தார் ஆண்டவே, பார்வதி வாதத்துக்கு மருந்துவோம், பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. சரி அந்த பாலகனை காப்பாத்துவோம். அவன் கீழே விழும்போது இப்ப வெட்டு முடிஞ்சு எப்படி கீழே விழுவான், கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து, என்ன பத்தா அப்பான விழுந்தா ஆண்டவே நான் போய் காப்பாத்துகிறேன். ரெண்டு பேருமே பேசி முடித்தாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா கீழே வந்தான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அவன் கரணை போட்டு வந்தான். பாத்தியா சண்டாளப்பாவி, என்ன பத்தா அம்மானு சொன்னானா இல்ல என்ன பத்தா அப்பான்னு சொன்னானா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை அப்படின்னா வேற என்ன சொல்லி இருப்பான்? ஐயோன்னு செத்துட்டான். என்ன சொன்னா? நீ கரெக்டா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. நீங்க சொன்னா தாத்தா தருவாரு, நானா சொன்னோம்னா நீங்க தலைக்கு 100 ரூபாய் பிரிச்சு தர வேண்டிய இருக்கும். எப்படி வசதி விழுந்திருப்பானோ? அம்மா வேண்டும் நீங்க சொல்லல இல்ல, உங்களுக்கு தெரியல இல்ல, அப்ப 10 100 100 பிரிச்சு வைங்க. நான் சொல்ல போறேன். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேமனா வாக்கு சனிய போக்கல, செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. என் பேச்ச நீ கேட்டியா? அதான் சொல்லிருக்கான், அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும், அப்பதான் ஆண்டவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். எண்ணம் போல் வாழ்க்கை. வாயிலே ரோடு போடுவான், உனக்கு உள்ள போன அவன் வாழ்க்கை வாயிலன்னா. இப்ப ரோட்டு நடந்து போறோம், ஒரு கல்லு தட்டுது, கல்லு தட்டுனா அம்மாங்கணும் அப்பாங்கணும். சரி அவசரமா செத்தா பேசக்கூடாது. அப்போ இந்த பாலகை செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி வாயன் பின்னால அப்படி என்று சொல்லி ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகம் எல்லாம் அமுதளந்து முடித்து ஆதி கைலைக்கு போக வேணும் என்று அவரும் நாகலோக வழியா நாகலோக வழியா ஏ நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கும் வேளையில
கம்பத்துக்கு மேல நாகம் ரெண்டும் தவம் இருக்க ஏன் தவம் இருக்காங்க ஏய் பார்வதி 12 வருடமா 2 பேருக்கும் பிள்ளை இல்ல அதனால என்ன நினைச்சு தவம் இருக்காங்க உனக்கு என்ன வந்திருக்கு ஆண்டவா என்ன மாதிரி ஒரு பெண்ணு என் கண்ணு முன்னால தவம் இருக்காள நான் பார்த்துட்டு போக முடியுமா பிள்ளை இல்லா நாகராஜனுக்கு இப்பவே நீங்க பிள்ளை வரத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஏய் பார்வதி பிள்ளை வரம்னா சும்மா ஒண்ணு சக்கா புக்கா வியாபாரம் இல்ல அவங்கவங்க பாவ புண்ணிய கணக்கு புவான சென்ம கணக்கை பார்த்தா தாண்டி தெரியும் அப்படின்னு அவங்க கணக்க பாருங்க அப்படி என்று சொல்லி சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கையை பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணி கணக்கை பார்க்க நாகராஜன் போன சென்மத்திலே வன வேடவனா பிறந்து 8 மாத சூழ்மான அம்பால் எய்து கொன்று விட்டான் மானை கொன்ற பாவத்துக்கும் மான் வயத்துக்குள் இருந்தது ஒரு பெண் சிசுவு பெண் பாவம் பொல்லாத பாவம் இவனுக்கு பிள்ளை வரம் இல்லை நாகராஜ் கண்ணையின் கணக்கை பார்த்தார் இவ பெண்ணா பிறந்தவா லேசுப்பட்டவளா மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கரு மருந்த கொடுத்தா கருவை கலைச்சா உரம் மருந்த கொடுத்தா உருவை கலைத்திருக்கிறார் கருவளித்த 2 பேருக்கும் கை குழந்தை இல்லை என்று ஆண்டவன் சொல்ல பார்த்தா இந்த பார்வதி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவான் என்னை போல பெண்ணல்ல பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே மங்கைக்கு மனம் இறங்கி மலலை வரம் கொடுக்கவே கண்ணிக்கு மனம் இறங்கி கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்கவே வந்து சேரும் மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும் அம்மா அதனால என்னால முடியாது என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லாத ஏன் ஆண்டவா 2 பேரும் தவம் இருக்காங்களே தவத்துக்கு மனமிறங்கி நீர் தவ குழந்தை கொடுத்தான ஏ கல்லாயா உம்மனது கல்லாயா உம்மனது கடுகளும் இரங்கலை இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமிக்கு எள்ளளவு இலகலையோ சொல்ல மாட்டே பொங்கி நான் உரிக்க மாட்டே பூமாமன்னு சொல்ல மாட்டே ஆக்கி அவிக்க மாட்டே ஆடல் என்று சொல்ல மாட்டே பாத பூஜை முடிக்க மாட்டே பாத பூஜை பகவான் என்று சொல்ல மாட்டே பாத பூஜை முடிக்க மாட்டே உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டே இப்ப பிள்ளை குடுக்கல உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் கைலாசம் வரமாட்டேன் உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் பணிவிடை செய்ய மாட்டேன் என்று அந்த பார்வதி சொல்ல ஆண்டவே என்னால முடியாது பார்வதி எத்தனை சொன்னாலும் என் பின்னாலவா அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே பார்வதி யோசித்து பார்த்தா இனி இந்த ஆண்டவனை பார்த்தா இவர் 2 பேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது அப்படி என்ற அங்கார கோபம் கொண்ட பார்வதி சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவானும் கொடுக்கவே பார்வதியா நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கடவுள் நீங்க சாமி கண்டிப்பா நீ
போ அப்படின்னு ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். அவர் சாபத்தை கொடுத்த உடனே பார்த்தா இந்த பார்வதி, நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு எங்களுக்கு சாபத்தை கொடுக்கீங்க. அப்படி இருக்கும் போது நான் இந்த நாகத்தினுடைய வயத்துல போய் நாங்க கருவா சனிக்க முடியுமா ஆண்டவா? இல்ல இல்ல. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வம் கிடையாது. அப்படி இருக்கு, நீங்க எனக்கு மாச்சு வரத்தை தாங்க அப்படின்னு உடனே அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், நீ அட்டகாலி 8 பேராகவே போய் பிறக்கணுமானா வேண்டுமானால் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நீ பூஜை இருந்து வர சொல்லு பார்வதி. 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிவதற்கு முன்னால உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கருவுருவா சனித்தனை கை குழந்தையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே மாற்று வரங்களை கொடுக்க அமிர்த கலசத்தை வரவழைத்த ஆதிசக்தியான பார்வதியானவள் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாகவே கொடுக்க அங்கே வரமாகவே கொடுத்த போது சாமி 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அந்த நாகராஜ நாகக்கண்ணி பூஜை செய்து வாராரே 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த 8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில அங்க யாரெல்லாம் சாய 8வது கலசத்தில அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறாங்க தாய முதலாவது கலசத்தில தாய கலசத்தில சக்தி சுந்தராட்சி அம்மா தான் பிறந்தார். ஓடுங்க. தாய முதலாவது கலசத்தில அவன் சுந்தராட்சி அம்மா தான் பிறந்தார். தாய 2வது கலசத்தில அவன் ஈஸ்வரியா தான் பிறந்தார். அவன் 3வது நல்ல கலசத்தில எங்க முத்து மாரியம்மா தான் பிறந்தார். அவன் 4வது கலசத்தில என் நாக அம்மா தான் பிறந்தார். அவன் 5வது கலசத்தில அழகு பத்திரகாளி அம்மா தான் பிறந்தார். அவள் 6வது கலசத்தில அக்கினி காளி அம்மா தான் பிறந்தார். அவள் 7வது கலசத்தில ஏற்ற வடகுத்தி அம்மா தான் பிறந்தார். தாய 8வது கலசத்தில அந்த காளியாக அவதரித்தார். அம்மா வந்து பிறந்தாள் என்று ஏ சுந்தராட்சி அம்மாளுக்கு ஏ போடுங்கம்மா ஒரு புலவை ஏ சுந்தராட்சி அம்மாளுக்கு தாய பொன்னான மணிக்குலவை என் தாயான பத்திரகாளி ஏ அம்மா காளி 8 பேரும் அவ அவதரித்த வேளையில தாய மஞ்ச நல்ல முகத்தழகி ஆயனோட தங்கையம்மா ஓர முகத்தழகி கோபாலன் தங்கையம்மா
அழகு சட பின்னி வர சடகுலுங்க முடிகுலுங்க போற முடி நின்ற செய்ய அம்மா காளி 8 பேரும் அவதரித்த வேளையில எம்மானாக வந்து உனக்கு கொடை பிடிக்க உனக்கு நல்ல பாம்பு தாளாட்ட ஓடுங்க எம்மா கொடை பிடிக்க எங்க சுந்தராட்சி அம்மாளுக்கு ஏ பத்திரகாளி அம்மா மாரியம்மா தாய போடுங்கம்மா ஒரு குலவை எம்மா நாக வந்து உனக்கு கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட எம்மா கூவை வந்து உனக்கு கொலவை போட தாய நாகம்மாளா உனக்கு குள்ள நரி தாளாட்ட அம்மா நீ கிருஷ்ணாபுரம் தன்னதில திருமையோடு வந்து அமர்ந்த வேளா ஏ கிருஷ்ணாபுரம் சுந்தராட்சி எம்மா வாக்கு சொன்னாலும் தப்பாது எம்மா தப்பாது காளி அம்மா வரம் கொடுத்தா பொய்யா உன்னை நம்பி வந்த பேர்களுக்கு நீ நல்ல வரத்தை கொடுப்பாளா ஏ சுந்தராட்சி அம்மா பத்திரகாளி இந்த ஊரு எல்லாம் ஓம்பையாரி அம்மா ஓம்பையாரி அம்மாளுக்கு உலகம் எல்லாம் நாகலாக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அட்டகாளியர்கள் 8 பேர்களாகவே வந்து அவதரித்த போது நாகராஜனும் நாகக்கன்னியும் ஆனந்த சந்தோஷப்பட்டு பிள்ளைகளையே சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வந்தார்கள். என் தாயான சுந்தராட்சி அம்மா, ஈஸ்வரி அம்மா, பத்திரகாளி, காந்தாரி, கனகதுர்க்கை, மாரி, காளி, முப்புடாதி, முத்தாரம்மா, என் தாயான வடக்குத்தி அம்மா, துர்க்கை அம்மா, அட்டகாளி 8 பேர்களையுமே கொம்பு தேனை கொண்டு வந்து குணமோடு வளர்த்து வந்தார்கள். அத்தா கையிலே பார்வதா தேவி நம்ம தங்கையின் அழகை பத்தி சிவபெருமான் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். ஆண்டவே பார்வதி என்ன மாதிரி அழகு பண்ண இந்த உலகத்துல நீ எங்கேயாவது பார்த்திருக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்டார். ஆண்டவன் சொன்னார், உன்னை விட உனது தங்கை மாதிரி 8 பேருமே பேர் அழகியா இருக்கிறா பார்வதி. நாகலோகத்துல இருக்காளே இந்த சுந்தராட்சி அழக மாதிரி நான் உலகத்திலே பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே இனி இந்த இவ 8 பேரும் அங்கிருக்க கூடாது, ஆண்டவனுக்கு தெரியாமலே இவளை வளர்க்க வேண்டும் என்று கண்ணபிரானை வரவழைத்து கைலாசத்திற்கு எடுத்து வந்து சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைக்க 16 வயது வரைக்கும் சந்தன மகாமுனிவர் வளர்த்து வந்த காலத்திலே 16ஆம் வயதிலே அம்மா சுந்தராட்சி பத்திரகாளி அம்மா பக்குவதி பெண் ஆனார். 8 பேரும் பக்குவதி பெண் ஆன உடனே அம்மா அப்பாவு தன் அருகாமையிலே வேணுமென்று சந்தன மகாமுனிவரை அழைத்து கேட்டார். உங்க தாய் தகப்பனை எனக்கு தெரியாது, அப்படி தெரியணும்னு ஆசைப்பட்டா சிவனை எண்ணி நீங்க அக்னியை வளர்த்து யாகத்தை வளருங்க அப்படின்னார். ஆட்டு வண்டி சம்மதித்து அட்டகாளி 8 பேரும் ஆண்டவனை எண்ணி அக்னி யாகத்தை வளர்க்க இறைவனுக்கு பொறுக்காமல் ஈஸ்வரி அக்னி அணைக்கணும்னு சொல்லி சந்தனமான் சோலையில வந்து சுந்தராட்சி இடத்துல மடிப்பிச்ச கேட்டா. தாயே ஆண்டவனை நினைச்சு நீ அக்னியை வளர்க்க யாகத்தை அணைச்சு போடு, ஆண்டவே மாண்டாலும் ஆண்டு வருவாடடி அப்படின்னு உடனே நான் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது,
ஆண்டவன் வந்தா நான் அக்கினி அணைச்சு போடுதேன்னா அதை மீறி உன் ஆண்டவனை காப்பாத்தணும்னு உனக்கு அன்பு இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ அப்படின்னு இவன் கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னான். ஆங்கார கோபம் கொண்ட ஆதிசக்தி அக்கினியில இறங்கினா கோவத்துல சொன்னமா அக்கா இறங்கிட்டாள் அக்கினியில. சிவன் வந்து பார்வதிக்கு விரு கொடுக்கணுமானா மறுபடியும் நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவார் அப்படி என்று சொல்லி 8 பேருமே அக்கினி யாகத்தில் இறங்க இவர்களுக்கு உயிர் கொடுக்க வேணும் என்று யாகம் தணிந்து இறைவன் சந்தனமாம் சோலைக்கு வந்தார். தீர்த்தம் கொண்டு தெளித்தார். திருபிரம்பா ஆலை தட்டினார். தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருபிரம்பா தட்டும் போது அட்டகாளி 8 பேரும் சந்தனமா சோலையில இரண்டாவது உயிர்கள் வாங்கி ஆண்டவை இடமதியில கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 50 வருட காலம் அரசாண்டு வாராள 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அரிசிரிக்க சிவன் சினக்க அட்ட காளி கோட்டை தீப்பிடித்த வேளையில ஏ சுந்தராட்சி பத்திரகாளி அட்டகாளி 8 பேருக்கும் முப்புறத்து கோட்டையில முக்கண்ணே பகவானும் மூன்றாவது உயிர் கொடுக்க முப்புறத்து கோட்டையில மூன்றாவது உயிர்கள் வாங்கி சாகாத மகுடன சங்காரம் முடிப்பாளா மகுடனை வரை முடித்து கைலாசம் அலையதில கடவுளோட இடமதில 21 முத்து வாரம் எனைய நம்ம வாங்குவாள். பச்சை முத்து வரங்கள் வாங்கி பரிசோதிக்க வேணும் என்று பகவானுக்கு போடுவாளா. முத்து போட்டு முத்திரக்கி என் தாயான சுந்தராட்சி அம்பிகையா பத்திரகாளி அவன் அக்காலங்க 8 பேரும் முத்து போட்டு முத்திரக்கி ஆண்டவன் இடமதியில
மத்தியில சுந்தராட்சி பத்திரகாளி முதல் நிலைய வாங்குவாளா ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா இந்த கிருஷ்ணாபுரம் நன்னகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே நிலையத்தை வாங்கி என் சுந்தராட்சி அம்மா பத்திரகாளி அம்மா நாடார்குல சமுதாயத்திலே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் தெய்வ வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த கிருஷ்ணாபுரத்திலே வாழும் மக்களையும் அந்த அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களையெல்லாம் அம்மா ஒரு பயிராகவே வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக சுந்தராட்சி அம்மா ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றாளே. கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழதா எழுத்தறிவு தொலைவுதா இங்கே நானும் ஏழதா எழுத்தறிவு தொலைவுதா நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதா நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்ல மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்ல விதவிதமா உணவுகளும் கிடைக்குது பள்ளியில விதவிதமா உணவுகளும் கிடைக்குது சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய அது இல்ல சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய அது இல்ல சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோடு காமன்றி புது புதுசா திட்டங்களா புத்தகத்தோடு காமன்றி புது புதுசா திட்டங்களா என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே நீ இருந்த காலத்திலே நான் பிறக்க கூடாதா நீ இருந்த காலத்திலே நான் பிறக்க கூடாதா நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன் உங்களை நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன் ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தா ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தா என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான் என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான் புத்தக சுமைய தூக்கினா சுமையனுக்கு சுகமையா புத்தக சுமைய தூக்கினா சுமையனுக்கு சுகமையா நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்கலையோ நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்கலையோ கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த பக்த கோடி பெருமக்களுக்கும்
கிருஷ்ணாபுரம் வாழ மக்களுக்கும் கோவில் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் வரி கொடுத்த மக்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் வெள்ளிசையை வரவழைத்த செல்வச்சீமான் அனைவர்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் மைக் செட் அமைத்து தந்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் பரிசளித்த செல்வச்சீமான்கள் அன்பளிப்பு செய்து ஆதரித்த அனைவர்களுக்கும் எங்களுக்கு நேரம் அளித்து மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்து வந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.